இருக்குங்களா? அவங்க 2 வீலர் வாங்கிட்டாங்க, நம்ம எப்போ வாங்குறது? அவங்க வேலையில் போய் சேர்ந்துட்டாங்க, நம்ம எப்போ சேர்றது? அவங்க கொஞ்சம் பணங்களை சேர்த்து வச்சுட்டாங்க, நம்ம எப்போ சேர்க்கறது? இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வேதத்தை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் இருக்க பட்சா இதுக்கெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்குன்ட்டு ரசனமே கிடையாது. அவர் நம்முடைய தகப்பனாய் இருப்பது உண்மையானால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பது உண்மையானால், நமக்கு வேண்டியதை அவர் கொடுத்துதான் ஆகுனா அது அவருடைய வேலை. ஆனா நம்முடைய வேலை என்ன ஆயிடுச்சு? இதுவே நம்முடைய வேலையா போயிடுச்சு. இது கூட ஆண்டவரே, அது கூட ஆண்டவரே, இப்படி பண்ண ஆண்டவரே, அப்படி பண்ண ஆண்டவரே, எனக்கு விரோதமா எழுபதாங்க ஆண்டவரே, அவங்கள நீ பார்த்துங்க ஆண்டவரே, இதுலயே நேரம் போயிடுச்சு. ஆனா எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்? நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இல்லையா பாருங்க, இந்த வருடத்தை நம்ம துவக்கிட்டோம், 9வது மாசத்துல நின்று இருக்கிறோம். நிறைய வேணாம், இந்த மாசத்தை எடுத்துங்களேன். இன்னைக்கு என்ன தேதி? 20ஆ? நிறையலாம் வேணாம், நிறைய வேணாம். அரை மணி நேரம் போட்டுங்க. ஒரு பாட்டு, கொஞ்சம் சோத்திரம், உங்கள் பாஸ்டர் மனைவி பிள்ளை, அதுக்கப்புறம் உங்கள் சபை, உங்கள் தெருவில் இருக்கிற மக்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு ஜோமனால 1 மணி நேரம் ஆகிடும். நான் 1 மணி நேரத்துக்கு கூட போகல, ஒரு அரை மணி நேரம் எடுத்துங்க. ஒரு பாட்டு பாடினால, அதுவும் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டை நீங்கள் பாடினீங்கன்னா, ஒரு முறை ஃபாதர் சொல்கிறார், எங்கள் ஊருக்கு எங்கள் நாட்டுக்கு வந்திருந்தார். அப்போ அவர் சொல்கிறார், உன்னால் ஜோம் பண்ண முடியலையா, அதுக்கு இந்த பேட்டனையே கடைப்பிடிச்சிட்டாதீங்க. அவர் சொல்கிறார் இப்படி, ஒருவேளை என்னால் ஜோம் பண்ண முடியலையா, விளைவினமா, சோர்வா, ஜோம் பண்ண முடியலையா, படுத்துக்கோ, ஒரு பாட்டை பாடு, ஒரு பாட்டை முழுமையாக பாடு, பாடிட்டு 10 தூங்கிடு. ஒரு பாட்டை நீ பாடினா 1 மணி நேரம் ஜெபித்ததுக்கு சமான்றார். இல்லையா? நேற்று கூட என் படுக்கையில் என் கூட 2 பேர் படுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூமில் ஒரு 5 பேர், அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் ஒரு 4 பேர் அப்படி படுத்திருந்தாங்க. அப்போ அந்த எங்களை தங்க வச்ச பாஸ்டர் சொன்னார், ஒரே ஒரு சத்தம் தான் அந்த ரூமில் கேட்குது, அது யார் அப்படின்னு வந்து கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அது நான் தான் பாஸ்டர். பாருங்க, ஜோம் பண்ண ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்போ அந்த பாட்டு முழுவதும் பாடினேன். அதுவே எப்படி 25 நிமிஷம் ஆகிட்டு. இல்லையா? திருபாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ. எப்படி 5, 6, 7 சரணம் இருக்காங்க. அதில் 2 சரணம் ரொம்ப பிடிக்கும். என்னை கைவிடாதிருநாதா, என்ன நிந்தை நேரிடினோம், உமக்காக யாவையும் சகிப்பேன், உமது பல நீந்திரமே. இன்னொரு சரணம் இருக்குது, சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. எப்படி 1000 முறை பாடியிருப்போம் அந்த பாட்டை. கவனிங்க, ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இருக்கிறோமா? அப்படி 1ஆம் தேதி அரை மணி நேரம் போடுங்களேன். இன்னைக்கு தேதி 20, இன்னைக்கு கூட விட்டுருங்க. 19 இன்ட்டு அரை மணி நேரம் ஒரு கணக்கு போட்டுங்க, நம்ம முடிச்சிடலாம். 19 இன்ட்டு அரை மணி நேரம் ஒரு ஃபுல்கா சொல்லுங்களேன். 2 நாளைக்கு 1 மணி நேரமா? 4 நாளைக்கு 2 மணி நேரம் அப்படி போடுங்க. சரி, நிறைய வேண்டாம், ஒரு 19 நாளைக்கு 5 மணி நேரம் வச்சுங்க. ஒரு 19 நாளைக்கு 5 மணி நேரம் வச்சுங்க. உங்கள் மனசாட்சி தொட்டு இந்த மாதம் 20ஆம் தேதி இப்போ ஃப்ரீ விட்டுருங்க, ஜபத்தில் இருக்கிறோமே. ஒரு 19 நாளில் சேர்த்து நான் ஒரு 5 மணி நேரம் என் தனிமையில் ஜோம் பண்ணியிருப்பேனான்னு சொல்லிட்டு உங்கள் ஆத்மாவை, உங்கள் மனசாட்சியை, உங்கள் சரீரத்தை பற்றி நீங்களும் ஒரு கேள்வி கேளுங்க. உண்மையாக மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அது என்ன தான் சொல்லலாம்? ஏன் ஆவியில் நீங்கள் என்னைக்குலாம் பார்க்கலாம், அந்த மனசாட்சி என்ன தான் சொல்லலாம்? கண்டிப்பாக அந்த 19 நாள் நீ 5 ஹவர் ஜோம் பண்ணுவே இல்லைன்னு தான் சொல்லும். ஆனால் சாப்பிட்டு இருக்கிறோம், வேலைக்கு போய் இருக்கிறோம், தூங்கி இருக்கிறோம், நேரங்களை கடிச்சு இருக்கிறோம். அப்போ ஜோம் பண்ணுவதற்கு ஏன் வேதம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்குதுன்னு சொல்லுதுன்னா, இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க கவனிங்க, அங்க படிச்சோம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டு, கிட்ட வந்துச்சு.
இங்க சொல்லப்பட்டிருக்குது, ஆகையால் எல்லாவற்றுக்கும், ஆகையால் இனி, இது வரைக்கும் நடந்துச்சு இல்ல, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜோமனே விழித்திருங்கள் என்றார். எப்போதும் ஜோமன் முடியுமா அப்படின்னா நம்ம மாம்சம் ஒன்னே சொல்லும், நெவர், ஐ கான்ட் டூ அப்படின்னு தான் சொல்லும். எப்பவுமே ஜோமன் முடியுமா? சும்மா இப்போ நான் பைபிளத்தில் பேசுறேன், எப்பவுமே ஜோமன் முடியுமா அப்படின்னா முடியாது தான். அப்போ பைபிள் எப்படி சொல்லி இருக்குது? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எப்போதும் ஜோமன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதனுடைய டிரான்ஸ்லேஷனை ஜோம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாருன்னு அர்த்தம். நம்ம என்ன நினைக்கிறோம், முட்டி போட்டு கண்ணை மூடி ஒரு வேளை நம்ம ரூமை சாத்திகன்னு ஜோம் பண்ணாதான் ஜபான்னு நம்ம நினச்சினுக்கோம். இந்த யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, ஒரு நாளைக்கு 7 முறை அவங்க ஜோம் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? அவங்களுக்கு வேலை இல்லையா, கணவன் இல்லையா, மனைவி இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, அவங்க மட்டும் எப்படி ஜோம் பண்ணுறாங்க அப்படின்னா, சாப்பிடும் போது ஜோம் பண்ணுறாங்க, அது ஒரு வேலை. துணி துவைக்கும் போது ஜோம் பண்ணுறாங்க, அது ஒரு வேலை. உடுத்தும் போது ஜோம் பண்ணுறாங்க, அது ஒரு வேலை. வெளியே போகும்போது ஜோம் பண்ணுறாங்க, அது ஒரு வேலை. வீட்டில் இருக்கும்போது ஜோம் பண்ணுறாங்க. கர்த்தர் எதை கொடுத்தாலும் ஒரு ஜபம். அவங்களுக்கு வேலை இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, நம்மளை காட்டிலும் ஜோலி நிறைய தான் இருக்குது. ஆனால் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் அவங்க ஜோம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களால ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் ஜோம் பண்ண முடியுது? 7 வேளை. நம்ம எப்படி? காலை ஒரு வேலை, இரவு ஒரு வேலை. அது நம்ம ஜபம் எப்படி தெரியுமா? காலையில் எழுந்தோன்னு, தகப்பனே இரவெல்லாம் பாதுகாத்திரியப்பா, உங்கள் அன்பே பெரியது ஐயா, இரவெல்லாம் பாதுகாத்து எந்த விஷபுச்சம் என்ன அணுகாதபடி ஆண்டவரே இந்த நாளை காண செய்கிறேன், நீரல்லவா தெய்வம், இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் நல்ல பிதா. அவ்வளோதான், வேலைக்கு போக வேண்டியது தான், சாப்பிட வேண்டியது தான், தூங்க வேண்டியது தான், ஒரு கதை பேச வேண்டியது தான், அங்கே சுத்த வேண்டியது தான். அதுக்குள்ளே மணி 10 ஆகிடும் நைட்டு. உடனே இப்போ படுக்கைக்கு போயிட்டு உடனே, ஆண்டவரே இந்த நாளெல்லாம் என்னை பாதுகாத்தீரே, நீ நல்லவர் சாமி, இப்போ தூங்க போகிறது சாமி. நான் சாமி, அது என்ன சாமின்னே தெரியல. அதிகமாக இயேசுவேன் சாமின்னே கூப்பிடக்கூடாது. ஆனால் நிறைய இடத்துக்கு நான் போகிறேன், சாமி சாமி சாமின்றான். நான் நிறைய படிச்சதில்லை, ஆனால் பைபிளை படிச்சிருக்கிறேன். எல்லா பரிசுத்தவானுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்ஷனரியில் நீங்கள் பார்த்தீங்களா சாமி அப்படின்றதுக்கு உயிரற்ற அப்படின்னு போட்டுதான். சாமின்னா உயிர் இல்லைன்னு அர்த்தம்னு போட்டுக்குதான் ஏதோ டிக்ஷனரியில். நம்ம சாமின்னா உயிர் இல்லை சாமியா, பேசுகிற தெய்வம் அவர். அவருக்கு 1000-10000 பேர் இருக்குது. நல்லவர், வல்லவர், போதுமானவர், அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், நித்தியபிதா, சமாதானம் பெறுவர், எத்தனையோ பேருக்கு அந்த பேரை சொல்லு. சாமி 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 சாமின்னு அவரை காமி காமி நம்ம காமிக்கிட்டே இல்லை. நன்றி சாமி நன்றி சாமி நன்றி சாமி நம்ம விட்டு ஓடி போட்டாரு. ஆண்டவரே நைட்டுக்கு தூங்க போறோம் சாமி, நல்லா தூக்கம் வரட்டும் சாமி, காலையில இருந்து உங்க துதிக்கணும் சாமி. ஏசுக்கு மூலம் ஜபம் கேளா? அங்கே ஏசுனா வாட்ச்மேனா, ஏசுனா வாட்ச்மேனாங்க.